ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, வெளியே அவுட்டிங் போவாங்க. அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான், நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? சோ யார் மேல தப்பு? பையன் மேல தப்பு கிடையாது. அவன் அதுக்காக பிறந்தவன். அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பிறந்த ஒரு ஜந்து. அவன் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவான். உனக்கு புத்தி இருக்குல்ல, ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இடத்துலயுமே எந்த சட்டமோ கொள்கையோ இல்ல. நீ எப்படி வேணாலும் போனா நீ தண்ணி அடிக்கிற தப்பா ரேக்கா? எனக்கு தெரிஞ்சு தப்பு. தண்ணி அடி, அதனால லிவர் ப்ராப்ளம் வந்தா உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா? நீ வீட்டை விட்டு ஓடிப்போ, தப்பே கிடையாது. பிடிச்சவங்களோட ஓடி போற, ஜாதியை விட்டு திருமணம் பண்ற, இதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீ பண்ணு. ஆனா அங்க நின்னு அந்த ஆம்பளோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய சக்தியோ துணிவோ உங்ககிட்ட இருக்கா? நீ எவனை வேணாலும் கூட்டிட்டு போ, தப்பே கிடையாது. நீ என்ன பண்ண தயாரா இருக்கியோ அதை நீ எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவும் தயாரா இருக்கணும். ஊத்தி குடிக்கிறவன் ஊத்தி கொடுத்தாலும் குடிக்கிற அளவு யாரோட அளவு? உனக்கு எப்ப போதை ஏறும், உனக்கு எப்ப எதை குடிச்சா போதை ஏறும் உனக்கு தெரியலைன்னா நீ அதை நிறுத்திடணும். இல்ல எனக்கு தெரியும்னா அந்த லிமிட்டோட நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போற அளவுக்கு நீ தெளிவா இருக்கணும். இல்லாத பட்சத்துல எனக்கு சுதந்திரம் இருக்கு, சரக்கு விக்கிறீங்க, நான் குடிக்கிறேன். அவன் விஷத்தை கூட தான் விக்கிறான், நீ குடிக்குது டெய்லியும். எல்லா கடையிலயும் சிக்கன் 65 நீ விக்குது, நீ சாப்பிடுறியா? நீ எந்த கடையில பிடிச்சிருக்கோ அந்த கடையில என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ வாங்கி சாப்பிடுற. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான். வீதிக்கு 4 ஒயின் ஷாப் இருக்கு, வீதிக்கு 4 பிரியாணி கடை இருக்கு, வீதிக்கு 4 கோயில் இருக்கு. எதுக்குள்ள நுழையறங்கிறது நீ தீர்மானிக்கிற. அந்த தீர்மானத்துல நீ தீவிர தெளிவாரு. அதுல நீ ஒயின் ஷாப்ல போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்ல, கோயிலுக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்ல, பிரியாணி கடைக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஆனா அந்த சாப்பிட்ட வாந்திய உன்னால அள்ள முடியும்னா நீ 4 பிரியாணி சாப்பிடு. கோயில்ல போய் உன்னால அழுது எழுந்திருச்சு எனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீ கோயிலுக்குள்ள போ. இல்ல நான் தண்ணி அடிச்சு காலையில இருந்து சாக தயார்னு நீ தண்ணி அடி. நான் லிவர் ஆயிடுச்சு, என் புள்ள என்ன பாக்கல, என் பையன் என்ன பாக்கலன்னு புலம்புறக்கு நீ ஏன் அதை போய் அடிக்கிற? என் இடுப்பு தெரிஞ்சா பஸ்ல சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்புல அவன் கை வைக்கணும், நான் தயாரா இருக்கிறேன். பரவாயில்ல வச்சுட்டு போட்டும். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவான், நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், உன்னால என்ன? அப்படி ட்ரெஸ் போட்டு அவன் இடுப்புல கை வச்சான்னா நீ அதை அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மனநிலை இல்லையே இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களுக்கு. நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன், என் கையை பிடிச்சி இழுக்க கூடாது, நான் ஆஃப் டவுசர் போட்டுட்டு தான் மார்னிங் நான் ஓடுறேன். 6 to 7:30 வரைக்கும் நீங்க ஆஃப் டவுசர்ல தான். சம்டைம்ஸ் அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நேஷனல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மீட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் ஓடுறேன். அந்த இடத்துல என்ன யாரும் கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸவே நான் என்ன பண்றேன், என்னோட ட்ராக்கை நான் கழட்டுறேன். டவுசர்ல நான் ஓட தயாரா இருக்கேன். அந்த டவுசரை போட்டு டீ நகருக்குள்ள போறது யாரோட தப்பு? அந்த டவுசரை போட்டு நீங்க ஒரு மாலுக்கு போறது யாரோட தப்பு? அவன் கை வைப்பான், அவன் பார்ப்பான், அப்புறம் அவன் குறுக்குறுன்னு பாக்குறாங்கிறது. சோ யார் தூண்டுறா? எனக்கு ட்ரெஸ் இப்படி போடுறது பிடிக்குங்க, நான் என்னோட ஸ்டைலா பாக்குறேன், என்னோட அழகியலா பாக்குறேன், அவன் ரசிக்கிறான், தப்பே கிடையாது. உன்னை யார் ரசிப்பா? அப்புறம் நீ இவ்வளவு பெரிய கம்மல் போட்டிருக்கீங்க, இந்த கம்மல் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன், தேங்க்ஸ் சொல்றீங்க, இந்த பையன் சொல்றான், நீ யார் சொல்றதுக்குன்னு கேக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரே விஷயத்து தான். நான் தான் என்னுடைய பிளவுஸை லைட்டா இறக்கி போனேன், எனக்கு அது ஸ்டைலா தெரியுது, ஒரு அழகா தெரியுது, ஒரு கலையா தெரியுது. நான் ஒரு சிலையா என்ன நான் வர்ணிச்சு நான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த சிலை மாதிரி இருக்கே, வாவ் யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்ங்கிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. ஓ தேங்க்ஸ் ப்ரோ சொல்லு, தேங்க்ஸ் டியூ சொல்லு, தேங்க்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ எந்த இடத்துல யாரை அடிக்கணுமோ அடிக்கலாம், எந்த இடத்துல யாரை கொஞ்சணுமோ கொஞ்சலாம், எந்த இடத்துல யாரை மாத்தணுமோ அதை மாத்தலாம். பட் இன்னைக்கு சுதந்திரங்கிற பேர்ல பசங்கள்லாம் அடங்கிட்டாங்க. பொண்ணுகளை எப்படி வேணாலும் நடப்பாங்க. பைக்கு காரு இதெல்லாம் ஓட்டுறதை நான் பாக்குறேன். வண்டி ஓட்ட தெரியல, ஆனா ஸ்டைலா திமிரா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இது தேவையா அப்படின்னு? ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓட்டக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். நிறைய நீங்க நியூஸ்ல பாருங்க, ஆண்கள் தண்ணி அடிச்சுட்டு பணத்தை கட்டிட்டு போவாங்க, பொண்ணுங்க நான் யாரு தெரியுமா, நான் யாரோட புள்ள தெரியுமான்னு போலீஸ்கார. தப்பு. ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணு. நீ வீட்டுல உட்காந்து பாட்டிலா குடிச்சு பாத்ரூம்லயே படுத்துங்க, உன்னை யாரும் கேட்கல, எந்த போலீஸ் வீட்டுக்குள்ள ரைடு வரப்போறது இல்ல. ஆனா நீ ரோட்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டி நீ கீழே விழுந்தா என் உயிர் போகுது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற தைரியம் உனக்கு இல்லல்ல. என் உயிர் போச்சுன்னா ஆம்புலன்ஸ் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆம்புலன்ஸ்ல போனா ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஃபெசிலிட்டி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சோ கம்ப்ளைண்ட் பண்ண தயாரா இருக்கிறவங்க அந்த தப்பை பண்ணாதீங்க. அல்லது நீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க நான் உங்களை திருத்தறதுக்கு நான் தயார் இல்லை.